லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எனக்கு இந்த நிச்சயத்தில் விருப்பம் இல்லை. உங்க பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க. ஆனா உங்க பையன் என்னடானா இப்ப கிழிச்ச கோட்டையை அழிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் தான் கல்யாணம். நான் வாக்கு கொடுக்கிறேன். ஐயா மார்க்கண்டேயா, மார்க்கண்டேயா. சிதம்பரம், இவ்வளோ நேரமா வரல, ஒத்துக்கிட்டாங்கடா. வாய்ப்பு இல்லையே. ஏண்டா மாப்பிள, போனவங்கள என்ன ஆளையே காணாமடா. மாமா, அது ஒண்ணு இல்ல, நிறைய வாங்கியிருப்பாங்க சிதம்பரம் வீட்டுல. அதான் சுமக்க முடியாம ரோட்ல ஊர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல கேட்காம போச்சுங்கல்ல, தேவைதான் உங்களுக்கு. வாங்க வாங்க வாங்க. பாப்பா, கட்டப்பையில கொண்டு போனது அப்படியே வந்திருக்கு. அங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. என்ன மாப்பிள, எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. வாங்கின ஆப்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் போல இருக்கு. சித்தப்பு மூச்சு பச்சு இல்லாம இருக்கும் போதே தெரியுது. நல்லா குத்தி இருக்காங்க மூக்குலயே. நம்பிக்கையாரு சும்மா சினிமா டைலாக் போட்டு நீட்டி முழக்காதீங்க. நம்பிக்கையாரு தும்பிக்கையாருன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க எல்லாரும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்ப நீங்களே சொல்றீங்களா இல்ல அப்பூச்சிக்கு போன போடவா? என்ன நடந்திருக்க போகுது? இதுங்க முகத்தை பார்த்தா தெரியல, ஏதோ பெருசா வாங்கிட்டு வந்திருக்கங்கன்னு. அம்மா, என்னம்மா அமைதியா இருக்க? இப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன உங்களுக்கு இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரியணும், அம்புட்டு தானே? ஆமா, சொல்லு. ஆனா நீங்க இருக்கீல, நான் அருமையா கொண்டு வந்த சம்பந்தமும் போச்சு, இந்த அம்மா ஆசைப்பட்ட லவ்வும் போச்சு. அதான் உனக்கு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல, இனி என்ன பண்றதா உத்தேசம் உனக்கு? அண்ணி ஏதோ பெருசா லென்த்தா வசனம் பேசினாங்க, பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதை சரி செய்யணும், அது இதுன்னு. என்னாச்சு இப்போ? சரி பண்ணிட்டாளா? எங்க பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டுட்டு தையா தக்கான ஆடுனல்ல. இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உனக்கு. புவனா, சுத்தி இருக்கிறவங்க யார் சொல்றதையும் மனசுல போட்டுக்காத. இங்க பாரு, இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம தைரியமா இரு. மா, அதான் அந்த சிதம்பர பையனை குமரேசன் சித்தப்பா குடும்பத்துல கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. சும்மா தேவையில்லாம புவனாக்கு ஆறுதல் சொல்லி தேவையில்லாம நம்பிக்கை வளர்ந்துட்டு இருக்கலாம் அவன் மனசுல. இங்க பார், இனிமே அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. அண்ணமண்டி சொன்னாங்க, நொன்னமண்டி சொன்னாங்க, நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. முடிஞ்சு போச்சு, எல்லாமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. புரியுதா உனக்கு போனா? சும்மா கத்தாதாடா. இந்த விஷயத்தை அமுதா புள்ள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. தங்கச்சிக்கு மாப்பிளை பார்க்க கூட வரல, அப்புறம் எந்த அக்கறையில அவளை திட்டுற நீயே? அவங்க அப்பச்சிக்கு நம்மளை பிடிக்கலதான், ஆனா பையனுக்கு நம்ம பொண்ணை பிடிச்சிருக்கு. நம்பிக்கையோட இருப்போம். இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயமா? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சாது பெத்தவருக்கு பிடிக்கல.
இப்படியா 2 பேரும் சேர்ந்து ஒரு வயசுக்குள்ள ஏத்தி விடுறது? எப்படி இந்த கல்யாணம் நடக்காது? அப்புறம் இது மனசு கிறங்கி போயிடாது? டேய், நீ அவ வாழ்க்கையில அக்கறைப்பட்டு குப்புற விழுந்ததெல்லாம் போதும். சும்மா தகரட்ட பாலும் மழை விழுந்த மாதிரி சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்காத. போடா அந்த பக்கம். இனிமே இத பத்தி யாரும் பேசுனீங்க பிஞ்சு போங்க ராஜ்கர். ஐயோ அப்பா, கோவப்பட்டாப்பா. எனக்கு ரொம்ப பயமா வருது. நாங்க போறோம். அடுத்து உங்க பொண்ணு லவ் பண்ணும்போது பக்கத்து ஊர்காரனை பார்த்து லவ் பண்ண சொல்லுங்க. டிராவல் கம்மியா இருக்கும். அமெரிக்கா காரனை கேக்குது. அமெரிக்கா போய் இந்த வீட்டு மருமனாக்கு முதல்ல ஒன்னு அடிக்கணும். வந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு. ஏய் ஜாக்கிரதையா இரு. ஏய் உள்ள போடா. ஏய் போடா. முதல்ல இந்த கிறுக்கு பையில வீட்டை விட்டு துரத்தணும்டா. எப்போனா அழுகாதடா. நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமையும். புவனா எனக்கு என்னவா? டேய், அதுக்குன்னு இப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா என்ன? நாம பெத்த பிள்ளைங்க நமக்கு எதிராக நிற்கும் போது அவங்கள பெத்த நாம அவங்கள எதிர்த்து நிக்கிறதுல என்ன தப்புங்கிற? என்ன பாரு, எப்படி என் பிள்ளைங்களுக்கு எதிராக மல்லு கட்டிட்டு நிக்கிறேன்னு. டேய், பிள்ளைங்கள நாம ஜெயிக்கிறது அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக இல்ல, அவங்களோட நல்லதுக்காக தான். இப்போ அவங்களுக்கு அது புரியாது. பின்னாடி அவங்களும் நம்மள மாதிரி ஒரு தகப்பனானதுக்கு அப்புறமா புரியும். சின்ன வயசுல பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக அவங்க கிட்ட தோக்குற மாதிரி நடிப்போம். ஆனா இப்போ அவங்க சந்தோஷத்துக்காக நம்மள தோக்கடிக்கிறாங்களே. நீயாவது வீட்டுக்குள்ள கோடை போட்டுட்டு பிள்ளைங்க பக்கத்திலேயாவது இருக்க. ஆனா நான் என் மூத்த மக மேல வச்ச பாசத்துக்கு பிரதிபலனா என் முதுகுல குத்திட்டு அவ தூரமா போயிட்டா. இப்ப என் பையனும் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் பெத்தவங்க நாம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு பெத்தவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. நீ உன் பொண்ணு அமுதாவை பத்தி சொல்ற. ஏய், அவ விஷயத்துல நீ நினைக்கிறது தப்பு.
எல்லாம் சரியா நடக்கும். நான் வேலையை முடிச்சிட்டு உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன். சரியா? வா போலாம். எந்திரி. இரு பாப்போம். எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க தானே அண்ணாமண்டி சொன்னீங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணாமண்டி. இப்ப என்ன ஆயிடுச்சு? நிச்சயம் பேசி முடிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் என் தம்பி உன்னதான் விரும்புறேன்னு நிச்சயத்தை நிறுத்திட்டான்ல. அப்புறம் ஏன் பயப்படுற? நீங்க 2 பேரும் எந்த நம்பிக்கையில ஒண்ணு சேருவீங்கன்னு காதலிச்சியலோ அந்த நம்பிக்கையில கடைசி வரை இருக்கணும். அப்பதான் உங்க காதல் ஜெயிக்கும். ஏய் பூனா, உன் அண்ணன் சொல்லிட்டு இருக்க நம்பிக்கிட்டு இருக்காத. அவங்களையே அவங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. இதுல அவங்க சொல்லி உன்னைய கட்டி வைப்பா நம்பிக்கிட்டு கேட்க. பேசாம நான் சொல்ற இடத்துல கழுத்தை நீட்டேன்னா காலத்துக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம். அதை விட்டுவிட்டு என் லவ் தான் எனக்கு முக்கியம்னு இவங்க குடும்பத்துக்கு வாக்கப்பட்டேன்னா கடைசி வரைக்கும் கண் கலங்கிட்டே தான் இருக்கணும். அண்ணாமண்டி, உங்க தம்பியை தவிர நான் வேற யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டேன். அப்படியே என் கழுத்துல கயிறு ஏறினாலும் அது மஞ்ச கயிறா இருக்காது, தூக்க கயிறா தான் இருக்கும். ஏன் கழுத என்ன பேச்சு பேசுற நீ ஆசைப்பட்ட தப்பு நீங்க எல்லாருமே அவ மனச கரைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன சட்டையில பட்ட கரையா? துவைச்சதும் போறதுக்கு. அவ மனசுல பட்ட கரை. ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசார நேசிச்சுட்டா அவ சாகுற வரைக்கும் அவ நினைப்பு எப்பவுமே அவளை விட்டு போகாது. அப்பச்சியோட கோவத்தை எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம். ஆனா புவனோட வாழ்க்கைய நாம இப்போ சரி பண்ணாம போயிட்டோம்னா அதை எப்பவுமே திரும்ப சரி பண்ண முடியாமலே போயிரும். அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கிறோம். நீங்க கருத்து சொல்ல வேணாம். நாங்க சொல்ற இடத்துல சம்பந்தம் வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா. நான் இப்பவே ஒரு ஃபோன் பண்ணனா அவங்க கார் எடுத்துட்டு உடனே வந்துருவாங்க. என்னடி காலே பண்ணல, கார் சத்தம் கேக்குது. என்னங்க இவங்க வராங்க? மனசு கிணசு மாறிட்டாங்களோ? யாருக்கு தெரியும்? ஏங்க உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போக போகுது. நீங்க நினைச்ச இடத்துல புவனாவை கொடுக்க முடியாம போயிட போகுது. ஆமாடி, இவர் வந்து எதையும் கெடுத்து விட்டுற போறாரு. என்ன பண்றது? இரு அக்கா, சம்பந்தி வந்திருக்காரு. வா. என்ன திப்பு திப்புன்னு போறாங்க? ஏங்க சரி வாங்க போவோம். அண்ணா வாங்கண்ணே. என்ன வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. அண்ணன் உள்ள வாங்க. வாங்கண்ணே. என்ன வெளியிலயே நிக்கிறீங்க? உள்ள வாங்கண்ணே. உள்ள வாங்கய்யா. மாமா உள்ள வாங்க.
அப்புச்சி அப்புச்சி உள்ள வாங்க அப்புச்சி. அதான் வாசல் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன தயக்கம் உள்ள வர்றது? ஏய் பரம வாய முடிக்கிட்டு சும்மா இருடி. அண்ணே உள்ள வாங்கண்ணே. அப்புச்சி நீங்க வாங்க அப்புச்சி. இப்போ நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா, இது பொம்பளை புள்ள விஷயம். 4 செவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் தெருவில் வச்சு பேசினா அது நல்லா இருக்காது. ஊருக்குள்ள காணாடு காத்தான் சிதம்பரம்னா ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. நான் என்னைக்கு உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணனோ அன்னைக்கே என் மொத்த மரியாதையும் போயிடுச்சு. எந்த வீட்டு வாசப்படியை திரும்ப மிதிக்க கூடாது, யார் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே வீட்டு முன்னாடி அதே ஆளுக முன்னாடி திரும்பவும் நிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நான் என்னைக்கும் என் பிள்ளைங்க ஆசைக்கு குறுக்க நின்னது கிடையாது. அதனாலதான் என் மூத்த மக அவ ஆசைக்காகத்தான் குமரேசன் குடும்பத்துக்கு கொடுத்த வாக்க மீறி உங்க கூட சம்பந்தம் வச்சேன். இப்ப என் மகன் செல்வாவை குமரேசன் மகளுக்கு சம்பந்தம் கேட்டு வந்திருக்காங்க. ஆனா என் மகன் மனசுல உங்க மக புவனா தான் இருக்கா. பிரச்சனை ஆகும்னு பார்த்தா சம்பந்தம் முடிஞ்சிரும் போல இருக்கே. இரு, ஏதோ பெரிய மனுஷன் பெரிய பிட்ட போட போறாப்ல, வெயிட் பண்ணு பாப்போம். பெரியவங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் கட்டி கொடுத்த 2 பொண்ணுகள்ல என் விருப்பத்தை மீறி போன பொண்ணு கஷ்டப்படுறதையும் பார்க்கறேன். என் விருப்பத்தை ஏத்துக்கிட்டு போன என் மக உமா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதையும் பார்க்கறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தான் என் மகன் செல்வாவுக்கும் வரணும். என் பொண்ணு உமா சந்தோஷமா வாழற வீடுங்கிறதுனால தான் அவங்க கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா கட்டினா உங்க பொண்ணதான் கட்டுவேன்னு செல்வா ஒத்த கால்ல நிக்கிறான். இவ்வளவு நாள் என் மக உமா ஒருத்தியாவது சந்தோஷமா இருக்காளேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ அந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கிட்ட வந்து நான் எதுக்காகவும் நின்னது கிடையாது. முதல் தடவை ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. என்னண்ணே நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, உதவி செய்யணும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் மகன் செல்வாவை
குமரேசன் மகளுக்கு கட்டி கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். எதுக்கு இவன் அழுது நடிக்கிறான்? ஏற்கனவே குமரேசனுக்கு கொடுத்த வாக்க மீறி உங்க கூட சம்பந்தம் வச்சதுக்கு நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். அந்த தப்பு என் மகன் செல்வா வாழ்க்கையில நடக்கிறத நான் விரும்பல. உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்கறது என்னன்னா, நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். என் மகன் செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால என் பொண்ணு உமா வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். உங்களால இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராதுன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கையாது? மாமா அண்ணே